வணக்கங்க, நான் உங்க டிசி துரைப்பாண்டியனுங்க. இப்ப 12 மணிக்கு பார்க்கும்போது தாவேகா தான் 150 இடங்களை பிடித்து விஜய் முதலமைச்சர் ஆக போகிறார். விசில் புரட்சிகரமாக விசில் ஊதி உள்ளது. ஓங்கி ஊதியிருக்காங்க மக்கள். சாதாரணமாக வாயில வச்சு ஊதல, எவ்வளவு தம்மு கட்டி ஊத முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு உயின்னு ஊதிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய ஆட்சியை வேண்டாம் அப்படி என்பவர்களும், அதிமுகவை பொதுவா எடப்பாடி பழனிசாமியை வேண்டாம் என்பவர்களும் சேர்ந்து மொத்தமாக விசிலை ஊதிவிட்டார்கள். என்னெல்லாமோ பேசினாங்க. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா, இதுல பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம். தனிப்பெருமையா ஒரே ஆளுங்க சிங்கிள் மேனா அடிச்சு வந்தாரு பாருங்க. பெரிய விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அதே மாதிரிங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு வாங்கி இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது ஒண்டியான ஓட்டு இல்லை. அவர் ஒண்டியாங்கலாம் ஓட்டு வாங்கவே முடியாது. கூட்டணியில கொஞ்சம் ஓட்டு வாங்கி இருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா அவர்களையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை போன்ற முக்கியமானவர்கள், இன்னும் சொல்ல போனீங்கன்னா செங்கோட்டையன், இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரவணைச்சிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதை தலைகீழாக மாற்றியது ஆணவத்தால எடப்பாடி பழனிசாமியால. இன்னைக்கு அவரு எடப்பாடியிலே முன்னிலையில் போகிறார் பேசுறாங்க, போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்ன? அங்க தாவேகா போட்டியிடல. தாவேகாவை போட்டியிட விடக்கூடாதுன்னு சதி செய்து வைத்து விட்டா. இல்லைன்னா அங்கேயும் தாவேகா தான் முன்னணி வரும். இப்ப என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சின்னம்மாவுடைய அலை பயங்கரமா இருக்கு. உண்மை இது. அந்த சின்னம்மாவுடைய அலையால தான் இன்னைக்கு அதிமுக மண்ணை கவ்வுகின்றது. இன்னொன்னு என்னன்னா, திமுக பார்த்தீங்கன்னா படுதோல்வி ஆயிருக்கு. திமுகவில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பின்னோங்கி போயிட்டு இருக்காங்க. திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள்லாம் கிட்டத்தட்ட 27 பேர் பின்னோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? மக்கள் புதுசாக ஓட்டு போடணும், புதுசாக கொண்டு வரணும். அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், புதுசா விஜய் கொண்டு வரணும். இதுக்கு காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். அந்த கூட்டணி ஒழுங்கா இருந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருந்தா விஜய் இன்னைக்கு கொஞ்சம் தோத்திருப்பார். அதிமுக கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஆணவம், கர்வம் ஒரு நாளும் சபை ஏறவே ஏறாது, வீழ்ச்சி தான் அடையும். பணிவு வேணுங்க. எல்லாரையும் நீ வேண்டாம், நீ வேண்டாம், நீ வேண்டாம், நீ வேண்டாம் நீ சொல்லி போனா அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு கூட எடப்பாடி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காருன்னா தனிப்பெரும்பான்மையில அவரு வாங்கல. கண்டிப்பாக விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாருங்க. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. எல்லாரும் பொறுத்திருந்து பொறுமையா பாருங்க. இந்த ஓட்டுக்கள் எல்லாமே விஜய்க்கு போட்ட ஓட்டு தான். கடுப்புல போட்டது, வெறுப்புல போட்டது. 2 பேருமே வேணாம். நான் அன்னைக்கே சொன்னேன், விஜய் 2 கோடி ஓட்டுகளை வாங்க போகிறார்னு. எல்லாரும் கமாண்ட்ல போட்டதான். இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமான்னு போட்டிருந்தான். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சரி, சென்னையில எல்லா இடத்துலையும் தாவேகா தான் வெற்றி அமைய போகுது. திருநெல்வேலியிலையும் அதே மாதிரி 5 தொகுதி, 5லையுமே தாவேகா தான். இன்னும் பாருங்க, விஜய் 150 இடங்களை தாண்டி வெற்றி பெற்று ஆட்சியிலே அமர போறார். இது ஒரு புதுசு. இதை யாரும் மறுக்க முடியாது. மக்களா போடக்கூடிய ஓட்டு என்னெல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டா மாறுமா? இது கூட்டம் சேர்ந்ததெல்லாம் ஓட்டம். நான் சொன்னேன், எங்க போனாலும் விஜய்க்கு கூட்டம் இருக்கியா, விஜய் தான்
ஜெயிப்பாருங்க, 2 கோடி ஓட்டுல ஜெயிப்பாருன்னு சொன்னேன். யாருமே நம்ப மாட்டாங்க. அது எப்படி இந்த ஆளு கிடக்கான், அது எப்படிங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? இன்னைக்கு பாத்தீங்களா, வாக்கு மாறவே மாறும். அதே மாதிரி அதிமுக தோக்கும்னா கண்டிப்பா தோக்கதான் போகுது. இதுல என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, திமுகவும் படுதோல்வி ஆயிருக்கு. அதுக்கு மக்கள் பழைய அமைச்சர்கள் யாருமே வரக்கூடாது, எதுவுமே யாருக்குமே செய்யலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி. இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, வயசானவங்க பூரா வெறும் போய் ஓட்டு பூத்துக்களை போய் சின்னத்தை பார்த்து தேடி பிடிச்சி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்களுடைய எண்ணங்கள், அந்த ஆசைகள் எப்படி இருக்கு பாருங்க. குடும்பமாவே ஓட்டு போட்டிருக்காங்க. பாதி பேர் குழந்தைகளுக்குடைய பாசத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசியலிலே இது ஒரு புதுசுன்னு தான் சொல்லணும். யாருமே என்ன காரணம், முதலாவதாக களத்திலே போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி படுதோல்வி, சீமான் ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி சாத்தூர்லே நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சியும் தோல்விதான். அங்க அந்த தோல்வியை காட்டுறது யாருன்னா பிஎம்டி இசக்கி ராஜா தேவர். நான் அன்னைக்கே சொன்னேன், அவரால் தான் இவரு தோப்பாரு சொன்ன. கண்டிப்பாக பாஜக அங்கே தோல்வி பெறுது. அதே மாதிரி கருணாசும் தோல்வி பெறுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க அவரு இதுக்கு முன்னாடி திருவாடனையிலே போட்டியிட்டு ஜெயிச்சாரு, ஒண்ணுமே செய்யலையாம். திமுகவுடைய அலை கம்மியாயிட்டு, தாவேக்காவுடைய அலை ஓங்கி வீசிட்டு, விசில் சத்தம் எங்க பார்த்தாலும் ஒரே விசில். ஆனா ஒன்னே ஒண்ணு இப்பவும் சொல்லுறேன், எடப்பாடியுடைய தோல்விக்கு காரணம் எடப்பாடி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரவணைச்சு போயிருந்தாருன்னா இந்த தேர்தல் டஃப்பா இருக்கும். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாரும் ஒன்னா இருக்கான்னு சொல்லி எல்லாருமே ரெட்டலை ஓட்டு போட்டிருப்பான். ஆனால் எடப்பாடியுடைய ஆணவத்தால என்னாச்சு, ஓட்டுக்கள் பூரா தாவே காக்கு போயிட்டு. இதுதான் உண்மை. இன்னும் பொறுத்திருந்து பாருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், விஜய் தான் சிஎம் ஆக போகிறார். எடப்பாடி பழனிசாமி சின்னம்மாவால், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒட்டுமொத்த தேவர் சமுதாயத்தை புறக்கணித்ததால் எடப்பாடி தோல்வி காண்கிறார் என்பதுதான் உண்மை. பொறுத்திருந்து இன்னும் பார்ப்போம். இன்னும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.